ஷேர் பண்ணுற வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ மார்க்கெட் வந்து ஃப்ரைடே க்ளோசிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ஒரு புல்லிஷ் மொமெண்டமில் க்ளோஸ் ஆச்சு. ஸோ அது கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் இன்னைக்கு வந்து டோட்டலாக ரிவர்ஸ் ஆயிடுச்சு மார்க்கெட்டில். ஸோ அப்படி ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணி இயர்லியராகவே நம்ம லாஸை கட் பண்ணுறது, எப்படி பொசிஷன் சைஸிங்கை வந்து நம்ம வைக்கிறது அப்படின்றத முக்கியமான விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரைடே க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த 26,180 பாயிண்ட்ல வந்து க்ளோஸ் ஆச்சு. ஸோ டே ஐக்கு கிட்ட தான் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு. ஒரு நல்ல புலிஷ் மொமெண்டம் இருந்தது. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் படி வந்து மார்க்கெட் மேலே இருந்தது. இன்னொன்று ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா 1.24 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஆர் ரேஷியோ இருந்தது. அதாவது புட்கால் ரேஷியோ வந்து 1.24 இருந்தது. இதுவும் வந்து புலிஷ் மொமெண்டம் தான் இண்டிகேட் பண்ணுச்சு. ஸோ இந்த 2 டேஸ் லீவ் முடிஞ்சு இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ஹவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 0.34 வரைக்கும் வந்து டவுன் ஆச்சு. இது வந்து 1 ஹவர் கேண்டில் வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்றது? இப்போ வந்து மார்க்கெட்ல என்ன ஒரு கன்ஃபியூஷனா நடக்குதுன்னா, இப்போ வந்து ஹையர் ஐஸ் தான் வந்து ஹையர் ஐஸ் ஹையர் லோஸ் ஃபார்ம் ஆயிட்டு. இது வந்து ஹையர் லோ. இந்த லோ விட இது மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம நார்மலா என்ன நினைப்போம்னா, இது இறங்கி வரும்போது இந்த இடத்துல வந்து ஒரு லோ எடுத்துட்டு மேலே போகும் அப்படின்னு நினைச்சிருக்கோம். ஸோ பிரைஸ் செக்ஷன்ல நம்ம கிளியரா வந்து இண்டிகேஷன் வரல. ஆனா வந்து பேரிஷ் கேண்டில் ரொம்ப பெருசா இருக்கு. இந்த கேண்டில் பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட் இருக்கும்போது இது டவுன் ட்ரெண்ட்ல போதா அப் ட்ரெண்ட்ல போதான்றது நம்ம ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்னா நம்ம சப்போர்ட்டுக்கு என்ன பண்ணோம்னா புட்கால் ரேஷியோவை பாருங்க. இது வந்து மார்னிங் 9:15 இருந்தது வந்து 1.2 இருந்திருக்கு. மேக்ஸிமம் புட் ஆப்ஷன் ரைட் பண்ணது 26,000 புட் ஆப்ஷன் ரைட் பண்ணிருக்காங்க. அப்பனா இது சப்போர்ட்டா இருக்கும். இதுதான் மார்னிங்ல இருந்தது. ஸோ நான் என்ன பண்றேன், ஒரு 1 ஹவர் தள்ளி 10:15 மணிக்கு நான் வந்து இந்த புட்கால் ரேஷியோ என்ன இருந்ததுன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. 0.77 மாறிடுச்சு. அப்பனா என்ன அர்த்தம்னா இங்க இருக்க புட் ஆப்ஷன் ரைட்டிங் எல்லாத்தையும் வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டு எல்லாம் கால் ஆப்ஷன் ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்ஸ்டியூஷன்ஸ். ஸோ 26,200 வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கால் ஆப்ஷன் வந்து ரைட் பண்ணிருக்காங்க. அது ஸ்ட்ராங் டிஸ்டன்ஸா இருக்கும். ஸோ இந்த இடத்துல புட்கால் ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா 0.77 ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 0.5 வந்து டவுன் ஆயிருக்கு. இதே மாதிரி ஒரு பெரிய டவுன்ஃபால் வந்தது அப்படின்னா இன்ஸ்டியூஷன் அவங்க பையிங்ல இருந்து செல்லிங் மொமெண்டமுக்கு வந்துட்டாங்கன்ற ஒரு இண்டிகேஷன். ஸோ உங்களுக்கு பிரைஸ் ஆக்ஷன்ல இந்த மாதிரி லோ வந்து பாத்தீங்கன்னா ஹையர் லோஸ் ஃபார்ம் ஆனாலும் இது பிரேக் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ அதனால நீங்க வந்து இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் நான் டெலிட் பண்ணிடுறேன். ஒரு கிளாரிட்டி இல்லை இதுல. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இதுக்கு நீங்க ட்ரெண்ட் லைன் டிராப் பண்ணீங்கன்னா இப்படிதான் டிராப் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து சப்போர்ட்ல இருக்க மாதிரி தான் உங்களுக்கு இருக்கு. ஆனா புட்கால் ரேஷியோன்னு பார்க்கும்போது 0.77 அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்துச்சு. அப்ப என்ன மீனிங்னா இந்த புல்லிஷ் மொமெண்டம் மார்க் அவுட்ல ஃபேட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்ற அர்த்தம். ஸோ உங்களுடைய பொசிஷன்ஸை நீங்க கட் பண்ணணும். நீங்க லாங் 4 லாட் வச்சிருக்கீங்க அப்படின்னா மினிமம் 2 லாட் கட் பண்ணணும். அட்லீஸ்ட் நான் மினிமம் லெவல் சொல்றேன். இது வந்து எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. அகைன் நான் ஸ்டடி பர்பஸ்க்காக சொல்றேன். நான் வந்து எப்படி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த இடத்துல நீங்க பொசிஷன் சைஸிங்க கட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா எட்ஜிங் பண்ணி ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு நீங்க வந்து ஒரு ஆப்ஷனை வாங்கி வச்சா மட்டும்தான் இந்த மாதிரி மார்க்கெட்ல உங்களால சர்வை பண்ண முடியும். ஸோ இதை நீங்க வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய லாஸ் வரும். ஸோ புட்கால் ரேஷியோ உங்க ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணீங்க. இல்ல இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகுதுன்னா ஸ்டாப் லாஸ் போட்டு எக்ஸிட் ஆயிடுங்க. மார்க்கெட் வந்து 100% யாராலையும் கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஈவன் இந்த சப்போர்ட் லெவலையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தது, இந்த சப்போர்ட் லெவலும் நம்ம வந்து வீடியோல பார்த்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து பெரிய லெவல்ல இறங்காதுன்னு எதிர்பார்த்து அதுக்கும் நான் வந்து ரீசன் சொல்லியிருந்தேன். புட்கால் ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ 1.24 இருந்தது. இது வந்து 1.24ல வந்து க்ளோஸ் ஆச்சு. 1.2ல க்ளோஸ் ஆச்சு. அதே மாதிரி டே கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா க்ளோஸ் ஆச்சு. ஸோ இது ஏறினாலும் முடியும் போது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா தான் க்ளோஸ் ஆச்சு. இந்த மாதிரி இருக்கும்போது மார்க்கெட் புல்லிஷ் நினைச்சோம். இந்த மாதிரி மார்க்கெட்டை வந்து எல்லா டைமும் கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. மார்க்கெட்ல டவுன் வந்து இல்ல நம்ம நினைச்ச மாதிரி இருக்கிறது ஆப்போசிட் டைரக்ஷன்ல மாறும். அது நம்ம எவ்வளவு இயர்லியரா ப்ரெடிக்ட் பண்ணணும்னு இருக்கு. இது நீங்க 1 ஹவர் கேண்டில் வச்சீங்கன்னா இந்த கேண்டிலே 0.77 நமக்கு வந்துருச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா கிளியரா வந்து நம்மளுடைய பொசிஷனை கம்மி பண்ணிக்கணும். இல்லைன்னா ஆப்போசிட் சைட்ல நம்ம எட்ஜ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்படிதான் நீங்க வந்து ட்ரேட் பண்ணீங்கன்னா லாஸ் இல்லாம இருக்கும். ஸோ இதை தான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லலாம்னு வந்தேன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும்ன்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ சப்போர்ட் அதே தான். நான் வந்து நேற்று வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணதான். இதை பிரேக் பண்ணாத வரைக்கும் நமக்கு வந்து 25,860 லெவல் தான் வந்து மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டா இருக்கும். ஸோ இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அடுத்த சப்போர்ட் வந்து 25,700லயே இருக்கு. ஸோ ஒரு 100-150 பாயிண்ட் கீழே அடுத்த சப்போர்ட் இருக்கு. ஸோ இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் மார்க்கெட்டுக்கு. மார்க்கெட்ல மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல என்னென்ன பிளஸ் அப்படின்றத ஒரு சின்னதா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்மளோட ஜிடிபி ரேட்டா Q2 வந்து 8.2 வந்திருக்கு. ரொம்ப பாசிட்டிவ். இன்ஃபிளேஷன் ரொம்ப கண்ட்ரோல்ல இருக்கு. அதனாலதான் ரேட் கட்டும் நமக்கு பார்த்தோம். 25 பேசிஸ் பாயிண்ட் வந்து கட் பண்ணாங்க ஃப்ரைடே. ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஓகேவா தான் இருக்கு. எது நெகட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டாலர் டு ருபி வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வீக்காக போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து மார்க்கெட்டுக்கு நெகட்டிவா பாக்குறாங்க. ஸோ மேக்ரோ எக்கனாமிக்ல இது நெகட்டிவாகவும் மற்ற ரெண்டு பாசிட்டிவா இருக்கு. ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா தான் இருக்கு. நவம்பர்ல 0.7 growth தான் இருக்கு இயர் ஆன் இயர். ஸோ மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல இதுதான் அப்டேட். டாலர் தான் ரொம்ப வீக்கா இருக்கு. இப்போ நமக்கு வந்து லாஸ்ட் 2 வீக்கெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நியூஸ் வந்தது.
ஃபர்ஸ்ட் வந்து Q2 ஜிடிபி டேட்டா அனௌன்ஸ் பண்ணாங்க லாஸ்ட் வீக் ஃப்ரைடே. இந்த வீக் ஃப்ரைடே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரெப்போ ரேட் கட் பண்ண நடந்தது. ஸோ அகைன் நமக்கு வந்து 10ஆம் தேதி ஐ திங்க் யூஎஸ் உடைய ட்ரேட் டீல் வந்து பேச போறாங்க. அது வந்து நல்ல ரிசல்ட் வந்து திருப்பி மார்க்கெட் வந்து பூம் ஆகும். ஸோ நம்ம என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ்ல போகுது அப்படின்னும் போது நம்மளுடைய பொசிஷன் சைஸிங்க நீங்க வந்து மினிமைஸ் பண்ணுங்க. லாங் வைக்கிறீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 50% வந்து கம்மி பண்ணுங்க. சப்போர்ட்ல வரும்போது நீங்க வந்து பொசிஷன் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க ஒரு டைட் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு. ஸோ இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களால மார்க்கெட்ல சர்வே பண்ண முடியும். இதுதான் என்னுடைய லேர்னிங். ஸோ இதை நீங்க தெரிஞ்சு வச்சுங்க. நம்மளால 100% கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் ஆனா நம்ம ப்ரெடிக்ஷன் தப்பா போச்சு அப்படின்னா அது எப்படி இயர் லேயரா வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு வெளில வருதுன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்னைக்கு நான் சப்போர்ட் லெவல் சொல்லிட்டேன். ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து பாத்தீங்கன்னா அகைன் இந்த இடம் தான் ஃபர்ஸ்ட் 26,200 லெவல்ல இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் நமக்கு கண்டிப்பா. ஸோ இதை பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஆல் டைம் 26,320 லெவல் இருக்கு. ஸோ இந்த எக்ஸ்பைரிக்கு நம்ம இதை தான் எதிர்பார்க்க முடியும். புட் கால் ரேஷியோ இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் ஃபுல் டேட் வச்சிடுறேன். இப்போ நமக்கு வந்து மேக்ஸிமம் இந்த புட் ஆப்ஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் நடந்திருக்கு 26,000லாம். இப்போ மேக்ஸிமம் கால் ஆப்ஷன் ரைட்டிங் வந்து 26,200 இருக்கு. ஸோ நம்ம இதுலயும் பார்த்தோம் பிரைஸ் செக்ஷன்ல 26,200 தான் வந்து ரெசிஸ்டன்ஸா இருக்கு. புட்கால் அதாவது மேக்ஸிமம் கால் எதில் ரைட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தாலும் 26,200 இருக்கு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு எக்ஸ்பைரிக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலா இருக்கும். சப்போர்ட் லெவல் பாத்தீங்கன்னா பெருசா எதுவும் இல்லை. பட் நாளைக்கு எங்க வந்து புட் ரைட் பண்றாங்கன்றத பாருங்க. அதுதான் வந்து நாளைக்கு மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டா இருக்கும். பிரைஸ் ஆக்ஷன் படி பார்த்தா நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இந்த 900 to 850 இந்த லெவல்ல வந்து இந்த ஜோன்ல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதுதான் இன்னைக்கு நிப்டியோடைய ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். எஃப்ஐ டேட்டா வந்து பாத்தீங்கன்னா பெரிய செல்லிங் எதுவுமே இல்லை. இது வந்து என்எஸ்சில இந்த மார்க்கெட்ல மட்டும் எவ்வளவு செல் பண்ணிருக்காங்கன்னா 779 கோடி. பிஎஸ்சி எவ்வளவு டேட்டா இன்னும் வரல. டிஐ பை வந்து பாத்தீங்கன்னா 2,459 கோடி இருக்கு. ஸோ இவங்க மார்க்கெட்டுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்கன்றதுக்கான ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கு நமக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சப்போர்ட் லெவல் உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் அகைன் மேல இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதை பிரேக் பண்ணாலோ இல்ல புட்கால் ரேஷியோ இன்னும் டவுன் ஆனாலோ, இப்போ புட்கால் ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா 0.5 கிட்ட வந்துருச்சு. ஸோ இதுல ஷார்ட் கவரிங் நடந்தாலும் மார்க்கெட் போகும். பட் 26,200 மேக்ஸிமம் கால் ரைட் பண்ணிருக்காங்களா? ஸோ அந்த இடம் ரெசிஸ்டன்ஸா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ சில வியூவர்ஸ் வந்து ஜெனியூனா கமெண்ட் பண்ணிருந்தாங்க, இந்த வீடியோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்ல, டோட்டலா ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னு. ரிவர்ஸ் ஆன காரணமும் நான் சொல்லிட்டேன். மார்க்கெட் வந்து 100% ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் ரிவர்ஸ் ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும்? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொன்னது வந்து பொசிஷன் சைஸ் நீங்க கம்மி பண்ணணும். ரெண்டாவது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா க்ளோஸ் பண்ணிடும். ஸோ இது ரெண்டுக்கு நீங்க மைண்ட்ல வச்சீங்க. அதை பிரைஸ் ஆக்ஷன்ல என்ன பண்ணணும்ன்றத சொல்லிட்டேன். ஒன்னு இந்த பிரேக் அவுட்ல நீங்க வந்து எக்ஸிட் ஆகணும். அப்படின்னா புட்கால் ரேஷியோ உங்களுக்கு வந்து கம்மியாகுது அப்படின்னா அந்த டைம்ல நீங்க வந்து எக்ஸிட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ இதுதான் என்னுடைய லேர்னிங்ஸ் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சது. டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.